தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயல்வதாக கூறி ஒரு போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது இந்து முன்னணி நிர்வாகிகளால். அதற்கான ஒரு அனுமதியும் கோரப்பட்டது. ஆனால் அதற்கு அனுமதி வழங்க காவல்துறை மறுத்ததை அடுத்து அவங்க போராட்ட களத்தில் இறங்க ஆரம்பித்தாங்க. மதுரையிலேயே ஒரு 144 தடை உத்தரவும் போடப்பட்டது. எந்தெந்த மாவட்டத்திலிருந்து அவங்க திருப்பரங்குன்றத்தை நோக்கி நகர்கிறார்களோ அந்தந்த மாவட்டங்களிலேயே அவர்களை கைது செய்து அந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நீதிமன்றத்தை அணுகி அப்புறமா பழங்காநத்தத்தில் அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அப்படின்றதெல்லாம் நேற்றைக்கு நம்ம பார்த்த விஷயம். அதாவது பல ஆண்டு காலமாக தர்காவும் அங்கே இருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் மலை மீது சிவன் கோயிலும் இருக்கிறது. அப்பெல்லாம் ஏற்படாத பிரச்சனை இப்போ எதனால் ஏற்பட்டு இருக்கிறது? இந்த பிரச்சனையோட தீவிரத்தை அரசு எந்த முறையில் சரியான முறையில் அணுகி இருக்கிறதா? அந்த அணுகுமுறை காரணமாகத்தான் இந்த விவகாரம் இன்றைக்கு பூதாகாரமாக உருவெடுத்திருக்கிறதா அப்படின்னு பல கேள்விகள் இதை சுற்றி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு விடை காணும் முயற்சி தான் இன்றைய நம்முடைய உரைகள் நிகழ்ச்சி. நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் இணைச்சிருக்கிறாங்க. ஒருவர் திமுகவிலிருந்து திரு வைத்திலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றொருவர் அதிமுகவிலிருந்து திருமிகு ஃபாத்திமா அலி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். மற்றொருவர் பிஜேபியிலிருந்து திரு சங்கர் அவர்கள். வணக்கம் சார். என்னுடைய முதல் கேள்வி ஃபாத்திமா மேம் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேம், பல ஆண்டு காலமாக ரெண்டுமே இருக்கு. அப்பெல்லாம் ஏற்படாத பிரச்சனை இப்ப திடீர்னு இப்ப உருவாயிருக்கு. என்ன அடிப்படை காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இதற்கு அரசியல் காரணங்கள் மட்டும் தான் இருக்க முடியும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆளும் திமுகவினருடைய தூண்டுதலின் பேரில் தான் இப்படிப்பட்ட விளைவுகள் நடந்து கொண்டிருக்கிறதாக நான் கருதுகிறேன். ஏன்னா இது ஆக்சுவலா இதனுடைய வரலாறு பாத்தீங்கன்னா 1920 இருந்து இது ஓடிட்டு இருக்குது. 1920 கிளியர் கட் ஆர்டர் வருது. அதாவது இந்த இடங்கள் கோவிலுக்கு சொந்தமானது, இந்த இடங்கள் தர்காவுக்கு சொந்தமானது என்று அதாவது டிஸ்கிரைப் பண்ணி கரெக்டா தெளிவா கொடுத்துட்டாங்க. அதற்கு அப்பீலுக்கு போறாங்க. அப்ப அப்பீலுக்கு போகும்போது அப்பீல் இங்க கிடையாது, லண்டன்ல தான் அப்பீல். அப்போ லண்டனுக்கு போகும்பொழுது அந்த லண்டன் இதுல என்ன சொல்றாங்கன்னா பிரைவேட் கவுன்சில் ஃபார் லண்டன் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த அந்த பிரிவினை, அதாவது இவர்களுக்கு இந்த இடங்கள் சொந்தம், இவர்களுக்கு இந்த இடங்கள் இஸ்லாமிய தர்காவுக்கு இந்த இடங்கள் சொந்தம் சொன்னதை அவங்க மீண்டும் உறுதிப்படுத்திடுறாங்க. உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமும் இவங்க எப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு கேஸ் போட்டு அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. என்ன கேட்டா என்ன சொல்றாங்க, பாஜகவும் மற்ற கட்சிகளும் தொடர்புல இருக்கு, திமுக அதை எதிர்க்கிறதுன்னு சொல்றவங்க நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா 2011 இந்த மாதிரி நடந்துச்சு, 2023 இந்த மாதிரி வந்ததுனே ஒரு கேஸ் வந்துச்சு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அப்ப 2023 பாத்தீங்கன்னா பக்ரீத் தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க. அப்ப போடும் பொழுது இவர்கள் யாரை பாஜகவினிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிற அந்த மேடம் விக்டோரியா கௌரி மேடம் நீதியரசராக இருக்கின்ற காரணத்துல அவங்க ஜட்ஜா இருக்கிறதுனால அவங்க கொடுப்பாங்க நினைச்சு கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க மிக தெளிவாக அந்த பக்ரீத் தொழுகைக்கு தடை விதிக்க முடியாது என்று ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அவங்களும் ஜட்ஜ் ஆர் சுப்பிரமணியம் என்ற இருவர் ஜட்ஜ் அதுக்கு ரொம்ப தெளிவாக ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா இப்போ இந்த சூழலில் இவ்வளவு பரபரப்பாக இது பேசப்படுவதற்கான காரணம் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா ஆளும் திமுக அரசினுடைய கையாலாகாத தனமும், அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உண்டாக்கினால் அது குளிர்காயலாம் என்ற காரணத்திற்காக இரு தரப்பினரையும் ஊட்டிவிட்டு அதில் அவர்கள் குளிர்காய நினைக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட கருத்தாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி வைத்திலிங்கம் சார், எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பெல்லாம் இந்த பிரச்சனை வருது. ஆனா அத திசை திருப்பி வேற ஒரு கட்சி பக்கம் திருப்பி இன்னைக்கு அவங்க பண்றாங்க பிளவுவாதம் மதவாதம்னு அப்படி கை காட்டி இதுல குளிர்காயுது திமுக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கரெக்ட் தானே? அவங்க சொல்றது இவ்வளவு ஆண்டு காலம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே, திடீர்னு இப்பதான் பிரச்சனை இந்த மாதிரி பெரிய அளவுல எடுக்குது. அதுவும் கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்துல போய் அரசு இது பாபர் மசூதி பிரச்சனை வரைக்கும் இத போயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நாங்க தடை உத்தரவெல்லாம் போட்டிருக்கோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு சார். அம்மையார் சொல்லக்கூடியது எனக்கு வியப்பாக இல்லை. ஏன்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சியை நேரடியா குற்றம் சுமத்துவதிலும் ஏன் தயக்கம் இருக்கிறதுங்கிறத வெளிப்படையா அவங்க ஒப்புக்கிறாங்க. அது அரசியல் காரணம்.
பிஜேபியை குறை சொல்றதுக்கு அவங்களுக்கு அச்சம் இல்லாம வெட்கம்னு வச்சுக்கலாம். ஆனா அவங்களுக்கு இடையே இருக்கிற மறைமுகமான அடுத்த கருத்துக்களை நான் தெளிவா தெரிவிக்கிறேன். அவர்களுடைய என்னென்ன அதாவது நீங்க ஒரு அமைப்புல இருக்கிற காரணத்தினால ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு திமுக வந்து சம்பந்தம் இல்லாம தொடர்பு இல்லாம எங்கேயோ முழங்காலுக்கு முட்டை முடிக்க போறது மாதிரி. இதுல திமுகவோட ரோல் என்ன, எங்களுடைய நிலைப்பாடுக்கு காரணம் என்ன, அவசியம் என்ன அப்படிங்கறத பத்தி கூட சிந்திக்காமல் இதை வேண்டுமென்றே இவர்கள் வந்து பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படிங்கறத குற்றம் இழைப்பவர்களை, தூண்டுபவர்களை, சமுதாய இணக்கத்தை குலைப்பவர்களை காட்டிக் கொடுப்பதற்கு குற்றம் சுமத்துவதற்கு மனம் இல்லாமல் தேவையில்லாமல் திமுக நீங்கள் இருப்பதை நான் அரசியலாகத்தான் பார்க்கிறேன். ஆனா இது தவிர வேற உங்களுக்கு வழி இல்லை. ஏன்னா நீங்களே சொன்னீங்க கைவி கவுன்சிலுக்கு போய் தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதை இடம் யாருக்கு சுத்தம் என்பதை பற்றிய தகராறோ அல்லது பிரச்சனை கூட இல்லை. இதையும் தாண்டி 1991 வந்த அந்த வழிபாட்டு தலங்கள் சட்டம் அமலுக்கு வந்த பிறகு இன்னைக்கு வந்து அமல் இருக்கு, அது அகற்றப்படலை. அதனால யாரும் வந்து புதிதாக வழிபாட்டு தலங்கள் தொடர்பான பிரச்சனைகளை எழுப்பது என்பது சட்டபூர்வமாக முடியாது. அதனால இன்னைக்கு அதுல அந்த பிரச்சனைக்கு போகல. ஆனா இப்ப என்ன பிரச்சனை புதுசா இல்ல இருங்க, அதான் தடுத்து இருங்க. அதுதான் இன்னைக்கு 144 போட்டிருக்கோம். அந்த கோரிக்கை வச்சவங்கள அவங்க அந்த ஒரு அந்த ஒரு வெறி, அதாவது வெறின்னு சொல்றதா இதை ஏதாவது ஒரு தமிழ்நாட்டுல காலுன்றதுக்கு இந்த மத பிரச்சனைகளை உருவாக்கி இதை வந்து அதன் மூலமா குளிர்காய நினைப்பது பிஜேபி என்பது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க சொல்ல மறுக்கிறீங்க. உத்தரப்பிரதேசத்துல மாநிலங்கள்ல செயல்படுகிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அவங்க இருக்கட்டும் சார், அவங்க இருக்கட்டும். அணுகின முறை சரியானதா? முதல்ல இத வந்து ஆரம்பத்திலேயே இத வந்து சரி செய்திருக்கணும் இல்ல? இத வந்து நவாஸ் கனி அவர்கள் போய் இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டார் இல்லையா? இப்ப பிரச்சனை பிஜேபி என்ன, இந்து முன்னணி பிஜேபி என்ன போடுறாங்க, அவங்களோட கோரிக்கை என்ன? அங்க சிக்கந்தர் வந்து தர்கா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? கிடையாது. அது இல்ல, சிக்கந்தர் தர்கா இருக்கலாம், வழிபடலாம், பலியிடக்கூடாது. இதுதான் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அவங்க கண்டுபிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. தர்காவை இடம் மாற்ற சொல்கிறார்கள். பிஜேபியில் திரு ஹெச் ராஜா அவர்கள் தர்காவை இடம் மாற்றுங்கள் என்று சொல்கிறார். அதுக்கு நீங்க ஏன் நடவடிக்கை சொன்னாங்க? அப்புறம் இப்ப மாறுது, நிலைமையே மாறுது. அப்படி ஏதாவது இப்ப காட்டேஸ்வரா சுப்பிரமணியம் வந்து அப்படி மனு கொடுத்திருக்கிறாரா? அவர் மனு கொடுத்திருக்க இந்து முன்னணியுடைய தலைவர், அவர் ஏதாவது மனு கொடுத்திருக்கிறாரா? எழுத்து மூலமாக ஏதாவது மனு கொடுத்துருக்காங்களா? பேட்டியில வந்து ஏதாவது போக சொல்லிட்டு போறதெல்லாம் கோரிக்கையா எடுக்க முடியுமா? நீங்க அவங்க கொஞ்சம் போன்றவோட பேசணும். இன்னைக்கு அவங்க பிரச்சனையை எடுப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா, அந்த நவாஸ் போய் அங்க போய் விருந்து உண்டாரு, பிரியாணி சாப்பிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில இருந்து பிரச்சனையை தொடங்குறாங்க, அவங்க ஆரம்பிச்சாங்க. அவரு போறதுக்கு முன்னாடியே நடந்துருச்சுல சார். அவருக்கு போறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து பலியிடுவதற்காக வந்து ஆடு சேவல்களை எடுத்துட்டு போகும்போதே தடுத்து நிறுத்திருக்காங்க. அப்புறம் அங்க வந்து வருவாய் ஆட்சியர் போய் அங்க பாத்துருக்காங்க. அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தானே நவாஸ் கனி அவர்கள் அங்க போறாங்க. இந்து அமைப்பினர் முதல்ல தடுத்து நிறுத்தல, காவல்துறையினரையும் தடுத்து நிறுத்திருக்கிறார்கள். காவல்துறையினருக்கு ஏன் வந்து ஒரு பட்டறை பட்சமாக வேலை செய்கிறார்கள் என்று கேட்கிறோம். இல்ல ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வேலை ஏன் செய்து கொண்டிருக்கிறது? ஆர்டர் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு, கோர்ட் ஆர்டர் இருக்கும் பொழுது. மேம் நீங்க உங்களோட டர்ன்ல பேசுங்க மேம். குறுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் சங்கர் சாருக்கு வாய்ப்பே கொடுக்க முடியாது. அரசு என்றால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய கடமை இருக்குங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். சூழ்நிலை இருக்கிறது, அரசின் முடிவுகள், காவல்துறையோட இன்னும் சொல்லப்பட்டது காவல்துறையோட முடிவு. இது வந்து ஒரு அரசு கொள்கை முடிவுகளை நீங்க கொண்டு வராங்க. இது வந்து காவல்துறை அந்த இடத்தில் அமைதியை எப்படி நிலைநாட்டுவது, சமூக மோதல் எப்படி தடுப்பது என்ற அந்த ஒற்றை புள்ளியில அந்த ஒற்றை கடமையிலே தான் காவல்துறை பணியாற்றுகிறது. அந்த பணியாற்றுவதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர்கள் இதை செய்யாதீர்கள் சொல்லியிருப்பாங்க. அது வந்து நிரந்தரமானதல்ல, அது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. இன்னைக்கு வேணா இன்னைக்கு சொல்றாங்க, கூப்பிட்டு பேசுவாங்க, மறுபடியும் ஒரு பீஸ் கமிட்டி போடலாம், பேசலாம், பேசி அப்புறம் இறுதி முடிவு எடுக்கலாம். அதுக்கு இடையில
நீங்க வந்து அங்க போய் வெட்டவே கூடாது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து அப்ப முருக பக்தர்கள் எல்லாம் விஸ்வராஜா சொல்றது மாதிரி இந்துக்கள் எல்லாம் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றிய அரசு சட்டம் போட முடியுமா? சட்டம் போட முடியுமா? நான் கேட்கிறேன், முருக பக்தர்கள் யாரும் அசைவங்களா இல்லையா? ஏன்னு சொல்ல போனா, இன்னும் சொல்ல போனால் அங்க காவடி கொண்டு போகும்போது அதுக்கு ஆவணங்கள் இருக்கிறது, பாட்டு சங்க இலக்கிய பாட்டே இருக்கு. என்னன்னா அங்க வந்து முருகனுக்கு வந்து காவடி எடுக்கும்போது மீன் காவடி எடுத்துட்டு போயிருக்காங்க. மீன் காவடி இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அதனால வந்து அசைவம் படைச்சு முருகனை வணங்க கூடாது என்று எந்த இடத்துல சொல்றாங்க, சொல்ல முடியாது. அது பக்தர்களுடைய உரிமை. அது ஏன் இன்னைக்கு வந்து இப்ப கோயில்கள் எல்லாம் பாட்டு வெட்டி கோடு வெட்டி தான் அவங்க சாமி கும்பிடுறாங்க. ஜெயலலிதா அம்மா கூட தான் அவங்க ஆட்சி காலத்துல யாருமே இந்த கேள்வியை எழுப்பல சார். அதாவது சில கோயில்கள்ல அசைவம் படைக்கப்படுவது உண்டு, அதெல்லாம் அந்த கோயில் எல்லாம் யாருமே கேள்வி எழுப்பல. அதாவது செய்யாத ஒரு கோயில்ல போய் அது அந்த இடத்துல ஏன் செய்யறாங்கன்ற ஒரு கேள்விதான் இங்க எழுப்பப்படுகிறது. சில விஷயங்கள் ஒரு கோயில்ல கடைபிடிக்கப்படுதுன்னா அந்த மீறதை பத்தி இங்க பேச்சு வருது. அந்த காவடி எடுக்கும்போது மீன் காவடி எடுத்து சென்றிருக்கிறார்கள், அதையும் படைப்போம் அப்படின்னு நாங்க உரிமை கொண்டாடுவோம். அதையும் கேட்க முடியாது, தடுக்க முடியாதுன்னு நான் கேட்கிறேன். இந்த கேள்வி நம்ம எழுப்பலாம். யாரு இந்த கேள்வி எழுப்பலாம் நம்ம. சங்கர் சார், எல்லாமே எல்லா அம்பும் உங்க மீதான் பாய்ந்து இருக்கிறது. இப்போ வந்து உண்மையிலேயே இப்ப என்ன பிஜேபி தான் இதுக்கு காரணம். இன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபு ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்து அமைப்புலாம் சொல்லாதீங்க, இந்த பிரச்சனைக்கு காரணம் பிஜேபி தான். வட மாநிலத்துல செய்வது போல இங்க செய்ய முயற்சிக்கிறாங்க, இது இங்க நடக்காது. அததான் வந்து அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாவே அந்த விஷயத்த சொல்றாரு. மதவாதம், இனவாதம், மொழிவாதம் எல்லாத்தையும் இங்க கொண்டு வர முயற்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. முதல்ல அதுக்கு என்ன பதில் உங்க கிட்ட இருந்து வரப்போகுது? கையாலாகாத தனம், திமுகவோட கையாலாகாத தனம் தான் இந்த மாதிரி மூடி மறைக்கிறதுக்கு உண்டான ஒரு பதில சொல்லும். இத்தனை ஆண்டு காலமாக சகிப்புத்தன்மை இல்லாம தான் ஒரு திருப்பரங்குன்றம் முதலாம் ஆறுபடை வீட்டுல ஒரு இஸ்லாமியர்கள் இருந்தாங்களா? தர்காவுக்கு தொழுகை நடத்திக்கிட்டு இருந்தாங்களா? இத்தனை வருஷமா அங்கேயும் இந்து முன்னணி ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு அங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கோம். ஏன் இந்த அளவுக்கு வீரியமா அன்னைக்கு நடக்கல? உரிமைக்கான போராட்டமா அன்னைக்கு நடந்துகிட்டு இருந்தது. அது நீதிமன்றத்துக்காக தீர்ப்பு கிடைக்கட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீதிமன்றமும் அனுமதி அளிச்சதுக்கு அப்புறம் தீர்ப்பமும் ஏற்றப்பட்டது. அப்ப கூட இந்த கலவரம் வரலையே. திமுக காரன் தன்னை ஒரு மதச்சார்புக்காக காட்டிக்கணும்ன்றதுக்காக ஒருத்தர் போறாரு, விதண்டாவதத்துக்காக அந்த தர்காவை பயன்படுத்தணும்னு போயிட்டு அங்கேயே உட்காந்து தர்ணா பண்றாரு. அந்த தர்ணா பண்றதை ஊக்குவிக்கிற விதமா காவல்துறை அவங்களுக்கு முதுகுல தட்டி கொடுக்குது. அதுக்கப்புறம் அவங்கள கைது செய்யற மாதிரியான ஒரு நாடகத்தை உருவாக்குது. அதுக்கு சப்போர்ட்டா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு 400 பேருக்கு உடனே ஆட்டை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு நாங்களும் வர்றோம் அப்படின்னு வர்றீங்க. அதுக்கு சிறுபான்மையினர் நலத்துறையில இருக்கக்கூடிய அருமை நண்பர், அவர் பாராளுமன்ற உறுப்பினர்ன்றது மறந்துட்டு நான் மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு தான் அங்க போயிட்டு வந்தேன்ற ஒரு வதந்தியான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில பரப்பி விட்டு சிறுபான்மையினருக்காக நான் சாப்பிடலன்னு சொன்னார் சார். நான் சாப்பிடல, மலையில சில பேர் அசைவம் செய்து சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றாரு. அவர் வந்து ஒரு பொறுப்புள்ள வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு பொறுப்புள்ள எம்பியாக இப்படிப்பட்ட கலவரம் நடக்கும் போது அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறாரே ஒழிய அவர் நான் சாப்பிட்டுட்டு போனேன்னு எங்கேயுமே சொல்லல. யாருடைய கூட்டணியில் இருக்கலாம், ஆனால் இஸ்லாமியர்கள் என்ற பட்சத்தில் சாப்பிடலன்றத அவர் சொல்லியிருக்காரு. அவர் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தன்னை ஒரு சிறுபான்மையினர் இடையே ஒரு தலைவனா ஒரு ரெப்ரசன்டேஷனா அங்க போகணும்னு அவர் நினைக்கும் பொழுது ஒரு ஹிந்துவோடைய ரெப்ரசன்டேஷனா ஒரு ஹிந்து லீடர் அங்க ஒருத்தரை போக அனுமதிக்கிற, ஒருத்தரை போக கூடாதுன்னு தடுக்கிற. இதுல எங்க பிரச்சனை வருது? கையாளாகத்தான இது எங்கேயும் பிரச்சனை வரல சார். புரோட்டோகால் படி ஒரு எம்பியோ மினிஸ்டரோ அந்த இடத்துக்கு போகலாம். ஏன் வந்து உங்க வந்து இப்போ நீங்க பேசக்கூடிய நீங்க உங்க கட்சியில இருக்கிற ஏதாவது ஒரு மினிஸ்டர் வந்தாங்கன்னா இந்த புரோட்டோகால் உள்ள ஆனால் போராட்டத்திற்கு தான் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய உரிமை மறுக்கப்படக்கூடிய இடத்துல ஒரு சாரார் எப்படி முடிக்கட்டும் கேள்வியை முடிக்கட்டும். பாத்திமாமாவுக்கு விட்ட குறை தொட்ட குறை எங்க கிட்ட இருக்கு.
இருந்தாலும் அந்த ஒரு ஆவேசத்தை மறைக்கிறதுக்காக அம்மா நடுவுல பதில் சொல்றாங்க. நீங்க எப்படி ஒரு சிறுபான்மையினர் நலத்துறை சேர்மனா போறீங்களோ, ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரா ஒருத்தர் போறதுக்கு நீங்க அனுமதிக்கணுமா இல்லையா? அனுமதிக்கணுமா இல்லையா? சரி, இந்த இடத்துல அதாவது அவர் வந்து ரைட், ஓகே. இந்த கேள்வி நம்ம ஃபாத்திமா மேம் கிட்ட வைக்கலாம். ஃபாத்திமா மேம், அதாவது ஒரு ரெப்ரசன்ட் நீங்க சொல்றீங்க எம்பி அவர்கள் போய் பார்த்தாங்க, கரெக்ட், பார்த்தாங்க. அப்ப இந்த சைடுல இருந்து ஒருவரை அலோ பண்ணல இருக்கலாமே, ஏன் அதை செய்யல அரசு? மேலும் எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்னும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள்ட்ட இருந்து தான் எதிர்ப்பு வருது. அதையும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த விஷயத்துல. இப்ப கையாலாகாத தனமும் கூட்டாளி களவாணி தனமும் தெரிஞ்சு போச்சா? இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினருக்கு காவடி தூக்குனா மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும்ன்ற ஒரு மாயைக்காக நீங்க இந்த வேலையை செய்யறீங்க. ஆனா இந்துக்கள் இனியும் பொறுத்துக்க மாட்டாங்கன்றதுக்காகத்தான் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்துல நடந்த அந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி உங்களுடைய ஜம்பம் செல்லாது. நீங்க தூக்கிட்டு கோவில் வாசப்படி வரைக்கும் வர அனுமதிக்கிறீங்க, ஆட்டை தூக்கிட்டு கோவில் வாசப்படி வரைக்கும் அனுமதிக்கிறீங்க. ஆனா எங்க எச்ராஜா அண்ணன் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே நீங்க கொண்டு போய் எஸ்பி நிறுத்துறீங்க. கேவலமா இல்ல? அசிங்கமா இல்ல? நீங்க இன்னைக்கு ஆட்டை தூக்கிட்டு தோல் மேல வர்ற தகவல் உனக்கு தெரியாதுன்னா அப்படியே வந்து அந்த 600 பேருக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க. 600 பேர் மேல நாங்க வழக்கு பதிவு பண்ணிட்டோம், கைது பண்ணிட்டோம். அதே பண்ணி இருக்கலாமே. வெறும் 100 பேர் 200 பேர் தானே அன்னைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருப்பான். அவனையும் கைது பண்ணி அதே நிலைமையில ட்ரீட் பண்ணிருக்கலாமே. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு பழனியில தடுக்கிற, மதுரையில தடுக்கிற, சென்னையில தடுக்கிற, திருச்சியில தடுக்கிற. எதுக்கு அந்த பயம்? எதுக்கு அந்த பாரபட்சம்? சரி, இன்னொரு விடயம் வந்து வெளிப்படையா தெரியுது, நல்லா கவனிங்க. இதுல திருப்பரங்குன்றம் பகுதியில அந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் பல நூற்றாண்டுகளாக சமுதாய நல்லிணக்கத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கிற அந்த பகுதியை சேர்ந்த இந்துக்களும் இஸ்லாமியர்களும் யாரும் இந்த போராட்டத்துல பிரச்சனைகள்ல ஈடுபடல. இவங்க பிரச்சனை பண்றதெல்லாம் எச்ராஜாக்கள் வகைராக்கள் வந்து மாவட்டத்தை வந்து கிளப்பி கொண்டு வந்த ஆட்கள் தான். இப்ப யார் அரசியல் பண்றா? இதுல யார் அரசியல் பண்றா? இல்ல சார், இது ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனைக்கு வழிவிடாம தடுத்திருக்க முடியாதா காவல்துறையால? சொல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய வருவாய் ஆர்டிஓனால இது வந்து ரொம்ப ஒரு சுமூகமாக தீர்த்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனா இதை பெருசுபடுத்தி விட்டதா, அரசு இதை சரியா கையாளல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தானே தொடர்ந்து வைக்கப்படுது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சரியா கையாண்டீங்கன்னு சொல்றீங்களா இந்த விஷயத்த? ஒரு நிமிஷம் இதுக்கு பதில நான் சொல்லிடுறேம்மா. ஒரு விஷயத்துல இத யாருமே கண்டுக்காத நிகழ்வா இருக்கும்போது சிறுபான்மையினருக்குன்னு ஒரு கூட்டணி பலம் இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு திமுக அனைத்து கட்சி உறுப்பினர்களோட போய் அங்க இருக்கக்கூடிய வருவாய் அதிகாரிலையும் மாவட்ட ஆட்சியரையும் சந்திச்சு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க. எங்க ஆரம்பிக்குது புகைச்சல்? அப்ப இந்துக்களுக்காக யார் அங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வலியுறுத்துறீங்க. அதை அவங்க திரும்பியும் செய்யறாங்க. அந்த இடத்துலதான் உங்களுடைய ஃபெயிலியர் தெரியுது. எதுக்கு திமுக இது உள்ள இறங்குற? இது ஒரு மத பிரச்சனையா நீ வச்சிருக்க. நீ ஒரு சிறுபான்மையினருக்கு நலனா நீ ஆரம்பிக்கும் போது பெரும்பான்மையினருக்கு நலனா பிஜேபி வரக்கூடாதுன்னு ஏன் நீ தடை பண்ற? ஏன் உனக்கு வஞ்சக பூச்சி அணியில எங்களை பேசுற? ஓகே சார், இதுக்கான பதில் கேட்போம். இதற்கான பதிலை பெறுவோம் நம்ம. சொல்லுங்க சார் வைத்திலிங்கம் சார். ஏன் எதற்காக இப்ப திமுக ஏன் இதை பெருசு பண்ணிடுச்சுன்னு கேக்குறாரு. இதனாலதானே உள்ள வர வேண்டியதா போச்சு இந்த அமைப்புகளுக்கு. பேசுறதுல ஒரு அபட்சமான ஒரு கருத்து இருக்கு. அதை முதல்ல நான் ஆட்சேபிக்கிறேன், கடுமையா ஆட்சேபிக்கிறேன். இந்துக்களுக்காக பேசுறதுக்கு இவர் யாரு? நீ யாரு? உனக்கு என்ன? உனக்கு அதிகாரம் இருக்கு சார்? அவங்களும் ஒரு கட்சி சார், அவங்களுக்கும் இருக்கே. ஏன் குதிக்கிறீங்க? தூக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், இந்துக்களுக்கான குரல் கொடுப்பதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்ததுன்னு கேட்கிறேன். நாங்கள் தான் திரும்ப அதை சொல்றேன். சேகர் பாபு அவர்கள் வந்திருந்தா உள்ள அப்பவே வந்திருந்தா இந்த பிரச்சனையே பெருசா இருக்காது. முக்கியமான கருத்தை நான் பதிவு பண்றேன். இருங்க, இந்துக்கள்னா நாங்கள் தான் இந்துக்கள். நாங்க சொல்றோம், நாங்கள் தமிழ் இந்துக்கள். நாங்க தான் பெரும்பான்மையானவர்கள். தார்மீக இந்து கழகம் தான் தமிழ் இந்துக்களுடைய பிரதிநிதி. நீங்கள் இல்லை, நீங்கள் பார்ப்பனிய பிரதிநிதிகள்.
நீங்கள் பார்ப்பனியத்தினுடைய பிரதிநிதிகள், கம்யூனிஸ்ட் பிரதிநிதிகள், சார் திமுக. அப்ப நீங்க தான் இதுக்குள்ள சாதி, இனம், மொழி எல்லாத்தையும் கொண்டு வரீங்களோ? சேகர் பாபு அவர்கள் அவங்கள சொல்றாங்க, இப்ப நீங்க தான் கொண்டு வரீங்களோன்னு ஒரு பெரிய நீங்க சந்தேகம் இருக்கு. பிராமணியத்துக்கு போய் இந்துத்துவம் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஏமாத்துறதுக்கு நான் அனுமதிக்கிறேங்கிறது தான் உண்மை. பெரியார் மண் வந்து அதுக்கு அனுமதிக்கல. நீங்க பார்ப்பனியத்துக்கு தூக்கி பிடிக்கிறீங்களே, அது வந்து இந்துன்னு சொல்லி ஏமாத்துறீங்களே, அதை தோலுரிச்சு காமிக்கிறோம். இல்ல சார், எந்த பிரச்சனைனாலும் ஒரு இல்ல ஆளும் கட்சி போராட்டம் நடத்துதுன்னா முத நாள் கேட்டா அடுத்த நாள் கொடுத்துடுறீங்க. எதிர்கட்சிகள் என்ன கேட்டாலும், எந்த அமைப்பினர் வேற யாரு கேட்டாலும் அனுமதி மறுக்கப்படுது. 144 தடை உத்தரவு, இல்ல அந்த ஊரையே ஒரு ஐசோலேஷன் பண்றது. இதுதான் ஒரு ஆட்சிக்கு அழகா அப்படின்றதே ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? எந்த பிரச்சனை? 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம். 1 லட்சம் போராட்டங்களுக்கு முதல்வர் வந்து சட்டமன்றத்தை அறிவிச்சாரு, கவனிக்கலையா? யாரும் அனுமதி கொடுக்கல. இடம் கம்யூனிஸ்ட் தான் அந்த குறை இருந்துச்சு. அவர் அந்த புள்ளி லட்சத்துக்கு மேல போராட்டங்கள் நாங்க அனுமதிச்சிருக்கோம். பாத்திமா மேம், இந்த பிரச்சனையை எப்படி கையாண்டிருந்தா இது பெரிய பிரச்சனையாவே ஆயிருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த இடத்துல திமுக அரசு வந்து சறுக்கி இடிச்சு தோல்வி அடைஞ்சிருச்சு நீங்க பாக்குறீங்க? தடை பண்ணினது வந்து முதல்ல வந்து அதாவது வந்து அதுதான் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இரண்டாவது விஷயம், பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணும் பொழுது, அவர்கள் சார்ந்தவர்கள் இந்து அமைப்பினர் வந்து அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணும் பொழுது இஸ்லாமியர்கள் போனதை பெரிதுபடுத்தி பேசி ஒரு பெரிய ஒரு இதை வந்து சலசலப்பை உண்டாக்கி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? ஆக்சுவலா இத்தனை வருடங்களாக 1920க்கு முன்னாலே இருந்தே இந்த பிரச்சனை இருந்து 1920 இது இஸ்லாமியர்களுக்கான இடம் என்று வரையறுக்கப்பட்ட பின்ன அங்க எங்களுக்கு எதுக்கு பீஸ் கமிட்டி இன்னொன்னு எங்களுக்கு தேவையில்லை. அது எங்களுடைய இடம் என்று முடிவு செய்த விஷயம். அந்த விஷயத்துல அந்த இடத்துல இப்ப வந்து அவர்களுடைய பாதையில் அவர்கள் செல்கிறார்கள், எங்களுடைய பாதையில் நாங்க செல்கிறோம். அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கி இதனால் வரை அமைதியாக, ஏன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தியும் பக்ரீத்தும் ஒன்னா வரும், பிள்ளையார் சதுர்த்தியும் ரம்ஜானும் இஸ்லாமிய பண்டிகைகளும் ஒன்னா வரும் பொழுது அப்ப அந்த இடத்துல வந்து எப்படி என்ன ஏதுன்னு பாத்திருக்காங்க. அந்த மாதிரி இங்க ஏதாவது கிளாஷ் வந்துருந்தா உட்கார்ந்து பேசியிருக்கலாமே ஒழிய தேவையில்லாமல் இந்த வருடம் இப்படிப்பட்ட பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அதாவது தூபம் போட்டு இதை வந்து இப்ப இஸ்லாமிய காவலன் என்று சொல்லிக் கொண்டு இஸ்லாமியர்களை பழிவாங்குகின்ற ஒரு விஷயமாகத்தான் நான் பாக்குறேன். அதுக்காக இந்த இந்து அமைப்பினர் செய்ததெல்லாம் நான் என்னைக்குமே சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சைடுக்கு போராடுறாங்க, நாங்க எங்க சைடுக்கு போராடுறோம், அவ்வளவுதான். இதுல வந்து கட்சி கிடையாது. இது இப்போ அவர்கள் எப்படி கட்சி இல்லாமல் அனைத்து அமைப்பினரும் உங்க சைடுல முதல்ல ஒற்றுமை இருக்கிறதா? எல்லாருமே இதே ஒப்பீனியனோட இருக்கீங்களா? வெகு ரொம்ப சில இஸ்லாமிய அமைப்புகள் தான் இதை எதிர்த்து குரல் கொடுக்கறதா சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமா வரலன்னு சொல்லப்படுது. அப்ப எல்லாருக்கும் இல்ல நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்கள் என்று நீங்கள் வரையறுக்கும் பொழுது அதில் சிவன் வழிபாடு செய்பவர்கள் இருப்பார்கள், வைணவ வழிபாடு செய்பவர்கள் இருக்கார்கள், குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள் பல்வேறு வகையினர் இருப்பார்கள். அந்த மாதிரி இங்க தர்கா வழிபாடு இல்லாமல் இருக்கின்ற அதை வந்து தவறு என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களும் இருக்கலாம். ஆனால் உரிமை என்று வரும் பொழுது இஸ்லாமிய தர்காவுக்கான இடம் என்று உரிமை என்று வரும் பொழுது அது நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை இப்பொழுது வருவதற்கு காரணம் குறிப்பா நான் வருஷங்களே சொல்லிட்டேனேங்க. அப்படிப்பட்ட வருடங்களில் இவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் அப்ப வந்து அதற்கு காரணம் ஆளும் திமுக அரசாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அவர்கள் கையில காவல்துறை இருக்கு. அப்ப காவல்துறையை வைத்து அவர்கள் எதையுமே அவர்கள் கண்ட்ரோல் பண்ணலையே. ஆர்டிஓ கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியமே இல்லையே. இது உங்களுக்கான இடம், இது இவர்களுக்கான இடம், அவர்கள் பாதி அவர்கள் சொல்லி போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு நீங்க அழகா வழி நடத்திருக்கலாமே. இப்படிப்பட்ட போராட்டத்திற்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் இப்ப பீஸ் கமிட்டி வேணும்னு சொல்லி யாருடைய இடம் யாருக்கு என்று யார் முடிவு செய்வது சொல்லுங்க. ஆல்ரெடி நீதிமன்றம் உறுதி செய்த இடத்தை திரும்ப இப்ப உறுதி செய்வதற்கான காரணம் என்ன? அப்போ சிறுபான்மையினருக்கு வந்து இவர்கள் வந்து புறவழியாக பாஜகவுடன் கூட்டு வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களை ஏமாத்துகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரைட். சங்கர் சார், அதாவது இப்ப பிரச்சனை வந்து பலியிடுறதா இல்ல பிரச்சனை தர்காவே இடம் மாத்துறதா? என்னதான் சார் பிரச்சனை அடிப்படையில? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. இந்த போராட்ட களத்துல இருக்கும் போது இல்ல போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கும் பொழுது இல்ல உண்மையிலேயே என்ன நினைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது? ஒரே ஒரு முஸ்லிம் மனசுல ஏற்பட்ட சஞ்சலவாத ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணம் தான் இந்த போராட்டத்துக்கு காரணம். ஒருத்தர் அந்த தர்காவில வழிபாட்டுக்கு, அதுவும் இந்துக்கள் முறைகளுக்கு அவமதிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டுக்காக அங்க போய் நானு ஒரு ஆட்டை நான் வெட்ட போறேன், பலி கொடுக்க போறேன்னு போறவரை வேண்டான்னு தடுக்கிறாங்க.
அவர் அங்கேயே உட்கார்ந்து தர்ணா பண்றார். அவருக்கு ஆதரா இஸ்லாமியர்கள் வர்றாங்க. காவல்துறை வேடிக்கை பார்த்து அனுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி அழகா தன்னுடைய பதவியில இருக்கக்கூடிய அந்த கடமை உணர்வை மறந்துட்டு வருவாய்த்துறையினர் மேல இந்த பாரத்தை போட்டுட்டாங்க. அவங்களுக்கு கையாலாகாத தெரிய தனமா, ஏன் மேல இருந்து எந்த உத்தரவு எந்த பக்கம் எப்படின்னு தெரியல, யார் என்ன உத்தரவும் செய்யல. இஸ்லாமியர்களுடைய போர்வையான ஒரு அரசா இருக்கிறதுனால இஸ்லாமியருக்கு எதிராக எந்த ஒரு முடிவும் இவங்களால எடுக்க முடியல. தப்பு பண்றவனை கூட சட்டத்தின் முன்னாடி நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு தயக்கமா இருக்கு. அதனால காலதாமதம் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் இந்துக்கள் விழித்துக் கொள்ளப்படுகிறார்கள். சார் சொன்னாரு, இந்துக்களுக்கு நீங்க எப்படிங்க ரைட்ஸ் வாங்குறீங்க, நானும் இந்து தான்னு. அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியுடைய அஜெண்டாவை எங்களுடைய கட்சி பதிவு செஞ்ச இருக்கக்கூடிய ஆவணத்தை தேர்தல் ஆணையத்துல ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டத்துல வாங்கி அண்ணன் படிக்கணும். எங்களுடைய முதல் நோக்கம் என்னன்றதை அண்ணன் தெரிஞ்சுக்கணும். பாத்திமா அக்கா ஏற்கனவே இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு தான் இப்ப அந்த இடம் மாறி இருக்காங்க. அதனால அவங்க இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அண்ணன் தெரிஞ்சுக்கணும், இந்துக்களுக்காக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்ன நோக்கம் அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்குங்க. எந்த காரணத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்டதுன்றத எங்களுடைய ஆவணத்தையும் நீங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்காக எதிரிகளை எங்களுக்கு வம்சம் பண்றதோ தும்சம் பண்றதோ இல்ல, உரிமையை மீட்டெடுக்கணும். இந்துக்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கணும். அந்த உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய செயலை பாரதிய ஜனதா கட்சி அரசியலமைப்பு சட்டத்தின்படி செய்து, அதுதான் ஒண்ணு. ஏதோ இங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இருக்கிற மாதிரி உங்க சேகர் பாபு என்ன சொல்றதை நீங்களும் சொல்லிடாதீங்க. ஒட்டுமொத்த இந்துக்களும் இருக்கிறாங்க. அத்தனை கிட்ட இருக்காங்க. உங்களுடைய அத்தனை அரசியல் கட்சிகளும் இங்க இருக்காங்க. பொதுமக்கள் இருக்காங்க. இவங்க ஒட்டுமொத்த கூட்டத்தை பார்த்துட்டு நடுங்கி போய்தான் உங்க சேகர் பாபன் இன்னைக்கு வசனகர்த்தாவா மாறி இருக்காரு. எழுதி வச்சுக்கோங்க. உங்க சேகர் பாபன் இருங்க சார், பொறுங்க சார். என்னுடைய வாதத்தை முழுசா கேட்டுக்கிட்டு உங்களால அடக்கிக்க முடியாது. ஏன்னா பாவம், நீங்க அந்த மாதிரிதான் வந்துட்டீங்க. இந்துக்கள் எப்பொழுது ஒன்றாக சேர்க்கப்படுகிறார்களோ அங்கு திமுகவிற்கு இடம் இருக்காதுன்ற பயத்துல நீங்க பிதறீங்க. அதனால உங்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல துவக்கம் ஏற்பட்டு விட்டது. இஸ்லாமியர்கள் போர்வைகள் மட்டும் நாங்கள் அல்ல, இந்துக்களுக்காகவும் திமுக இருக்குன்னு உங்க வாயாலே எங்க முருகப்பெருமா சொல்ல வச்சிட்டாரு. இனி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க இப்படித்தான் கூவி வேட்டையிடணும், ஓட்டு கேட்கணும். நாங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் கோயிலுக்கு போறவங்க தான், நாங்களும் கோயில் சொத்தை கொள்ளடிக்கிறவங்க தான், நாங்களும் கோவிலை எங்க கட்டுப்பாட்டுல வச்சுட்டு முதல் மரியாதைக்கு அலையிறவங்க தான், எங்களுக்கும் ஓட்டு போடுங்க, ஓட்டு பிச்சை போடுங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு திருப்பரங்குன்றம் முதல் ஸ்தலமா இருக்கக்கூடிய ஆறுபடை வீடு முருகன் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்காரு பாருங்க. இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி. இல்ல வைத்திலிங்கம் சார், நான் சொல்றேன், தந்தை பெரியார் அவர் தூக்கி வச்ச சீர்திருத்தம் என்ன தெரியுமா? முதல் சீர்திருத்தம் பெயர்ல இல்ல, யாரா இந்துக்கிறதான். யார் இந்து சொன்னா நாங்கள் சொல்றோம். அதுக்கு இந்துங்கிற வேக்கணது இது வந்து எவன் கொடுத்திருக்கான்? அரசியல் சட்டம் கொடுத்திருக்கா? உங்க இந்து சட்டம் கொடுத்திருக்கா? எந்த சட்டம் கொடுத்திருக்கு? உங்களுக்கு சட்டப்படி சொல்றேன், சட்டப்படி சொல்றேன். பதில வாங்கிங்க. யார் தீர்ப்பு இருக்கு? ஹிந்து என்பவர் யார் என்பது யாருக்குமே கேட்காது. இடங்களை வந்து ஆல்ரெடி ஆக்ட் வந்துருச்சு இல்லையா? இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னால் எந்த நிலைமையில இருக்கோ அந்த நிலைமையில கண்டினியூ பண்ணணும்ன்ற ஒரு ஆர்டர் இருக்கு. எதையுமே நாங்க பார்க்க மாட்டோம். இன்னைக்கு வந்து நாங்க அந்த விஷயமா இருக்கு. பாத்திமா மேம் ஒரு நிமிஷம். இல்ல வைத்திலிங்கம் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது எந்த ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இந்து என்பது ஒரு மதம் அல்ல. அதனால
இந்து என்பது பாரம்பரியத்தை ஏற்படுத்துவோர் மட்டும் அல்ல என்று எல்லாருக்கும் நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் டெபினேஷன் தான். யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, முஸ்லீம் இல்லையோ, பார்சி இல்லையோ, யாரெல்லாம் இல்லையோ மற்றவர்கள் சொல்லி சீக்கியர்களே புத்தவர்களை கூட ஓகே ஓகே சார். இல்ல இப்ப பிரச்சனை அது இல்ல. இவ்வளவு நாளா அமைதியாக இருந்தவர்களை ஏன் வந்து இப்ப பிரச்சனைக்குள்ள பாக்குறீங்க? ஏன் இந்த அரசு ஒழுங்காக இத கையாள மாட்டேங்குதுன்றதுதான் கேள்வி. இப்ப பிரச்சனை பாரதிய ஜனதாவுடைய இத சால்வ் பண்ண முடியல. ஏன் இந்த அரசால இது சரியா அணுக முடியல? ஏன் இத சால்வ் பண்ண முடியல? பிஜேபி, இந்து முன்னணியோ, காங்கிரஸ் சுப்பிரமணியோ, எச்.எல். ராஜாவும் தான் இதை வந்து அரசியலாக்குறாங்க. அரசியலாக்குவது அவர்கள் தான். அரசியலாக்குறது வேற இல்ல. ஆனா அவங்க சகோதரர்கள் நீங்க ஏன் வெளியில போய் கெடுக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு பதில் இல்ல. யார் நீங்க? யார் அது கட்டாரிட்டி? அந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் அல்லது யார் அது போராட்டம் ஒரு பேர் சொல்ல பார்ப்போம். கிடையாது. அவங்க வந்து நூற்றாண்டு காலமாக சகோதர சகோதரிகளாக பழகிட்டு இருக்காங்க. அங்க வந்து அமைதியா இருக்கு. அதை பிரச்சனை பண்றது இங்க இருந்து வந்த வந்தேரிகள் தான். வந்தேரிகள், ஊடேரிகள் பிரகோபம் பண்றதுக்கு இந்த மட்டும் இங்க ஊரெல்லாம் போய் ஆலோசனைக்கு போய் அங்க பிரச்சனை பண்ண போய் இப்படி நாம வந்து சமூக நல்லிணக்கம்னு பேசிக்கிட்டு இப்படியே எல்லாரையும் பிளந்துகிட்டே போன இவங்க 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 இவங்கன்னு இது வந்து ஒரு அரசுக்கு அழகாக இருக்க முடியுமா? இல்ல பிரச்சனை நடக்காத இடத்த அப்படியே நம்ம வச்சுக்கிறது அழகா இருக்க முடியுமா? எது ஒரு அரசுக்கு அழகுன்னு சொல்லுங்க. கட்சிக்கு எது வேணா இருந்துட்டு போலாம். அரசுக்கு எது அழகுன்னு சொல்லுங்க. ஏன்னா அரசு கிட்ட இருந்து மக்கள் நல்லிணக்கம் தான். அமைதியை பேணுவது, சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்றுவது, பிரச்சனைகளை இல்லாமல் பார்த்துக் கொள்வது, சட்ட ஒழுங்கை காப்பது அரசின் கடமை. அதுதான் நாங்க செய்யறோம். அது சரியா செஞ்சீங்களான்னு கேள்வி. அது சரியா இந்த இடத்துல சரியாக செய்யப்பட்டதா? எந்த இடத்துலயோ தவறு நடந்திருக்கே அதை இந்த அரசு உணர்ந்திருக்கிறதா? யார் தவறு செய்தார்களோ அதை கண்டுபிடிச்சீங்களா? அதை சரி பண்ணோமா? நம்ம இல்ல நம்ம வெறும் இன்னொருத்தரை கையை காட்டிட்டு இதுல நழுவிக்க போறோமா? அதுதான் கேள்வி. போட்டிருக்கோம். ஆனா அதை நீதிமன்றம் சொல்லட்டும். அனுமதி கொடுத்தாங்களே உங்களுக்கு? நிபந்தனையோட அனுமதி கொடுத்து போராட்டமே நடந்தது இல்லையா? நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததே. அப்ப நீதிமன்றம் மறுத்து இருந்தாங்கன்னா நமக்கு புரிஞ்சிருக்கலாம். பழங்காலத்துல நடத்திக்கன்னு அனுமதி கொடுத்தாங்களே. அங்க பழங்காலத்துல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். அங்க வந்து கூப்பன் கொடுத்து போங்கன்னு சொன்னாங்களா? பழங்காலத்துல ஒரு இடத்துக்கு அங்க போய் போயிடுங்க, கத்துங்க போயிடுங்க. அவ்வளவுதான். அது பிரச்சனை இல்ல. அங்க போய் கோயில் பக்கத்துல தர்காக்கு பக்கத்துல பிரச்சனை கொடுத்ததா நீதிமன்றம்? அதை எப்படி அனுமதிக்க முடியும்னு கேக்குறேன். நீங்க வெளியில போய் வைங்க, உங்களுக்கு உரிமை இருந்தா. நான் கேட்கிறேன், இருக்கேன் இறுதியா சொல்றேன் கேளுங்க. பாஜக தரப்பில் இருக்கு கொஞ்சமாவது அத ஒரு அதாவது சட்டத்தை மதிக்கிறவர்களாக இருந்தா அவங்க உரிமையை நிலைநாட்டுவதற்கு நீதிமன்றம் செல்ல தயாரா? அங்க தூக்கி சட்டை குத்துவான். இறுதி வாதமா இதை எடுத்துக்கிறேன் நானு. எனக்கு டைம் கம்மியா இருக்கு. இறுதி வாதமா இதை எடுத்துக்கிறேன். சங்கர் சார் பதில் சொல்லுங்க. இதுல நீதிமன்ற போராட்டத்துக்கு இந்த பிஜேபி தயாரா? எதுக்காக இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு சமூகத்துல ஒரு அமைதியின்மையை ஒரு பொது வெளியில ஏற்படுத்துறாங்கன்னு கேக்குறாரு. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு அனுமதி தர வக்கு இல்லாத இந்த அரசு இவங்க சமதர்மத்தை பத்தியோ இல்ல சட்டத்தில போய் ஜெயிச்சுட்டு வாங்கணும் கேட்கறதுக்கு அருகதை இல்லை. முதல் விஷயம், ஆர்ப்பாட்டத்துக்கே நீதிமன்றத்துக்கு போய் வென்ற எங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய உரிமையையும் அதுல இருக்கக்கூடிய அந்த புனிதத்தையும் காக்க நீதிமன்றத்துக்கு போய் வெற்றி பெற செய்ய முடியும். வெற்றி வரலாறு உங்களுக்கு தெரியலனா பாரதிய ஜனதா கட்சியோட வெப்சைட்ல எங்களுடைய வெற்றி வரலாற்றை தெரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. ரெண்டாவது, தயவு செஞ்சு இங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்க. இந்து முஸ்லிம் இல்ல, உங்களுடைய முதலமைச்சருடைய உறக்கம், அதிகாரிகளுடைய வெறியாட்டம், அவங்க தானே ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க முதல்வர் அவர்களை கண்டிக்காத, நேர்வழிப்படுத்தாத, நல்வழிப்படுத்தாத ஒரு ஆட்சி.
என்ன நடக்குதுன்னு கூட முதல்வருக்கு தெரிவிக்கப்பட முடியாத அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆட்டம், அவங்க எடுக்கக்கூடிய தவறான முடிவு இந்த மத கலவரத்தை உருவாக்குது. அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், உங்க ஆட்சியோடைய தோல்விதான் இதுவே தவிர மக்களிடையே எந்த வேறுபாடும் இல்லை. மக்களிடையே வேறுபாடு இல்லை. உங்க ஆட்சியோட தோல்வி, ஆட்சியோட பார்க்கலாம் இந்த விஷயத்துல அடுத்த கட்டமாக கையாண்டதுனால வந்த வினை. ஒரு அதிகாரிகளுடைய இருக்கணுமோ அந்த அளவுக்கு கையாள தெரிஞ்ச அரசா இருந்தா இந்த பிரச்சனை இதுவரைக்கும் வந்திருக்காது. உங்களுடைய கையாளாகாதனத்துக்காக பாரதிய ஜனதா கட்சியை குறை சொல்லாதீங்க, இந்து முஸ்லிம் கலவரத்தை உருவாக்க பார்க்காதீங்க, இங்க இந்து அமைப்புகள் மேல பழி போட ஆரம்பிக்காதீங்க. தயவு செஞ்சு எந்த மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இனி ஓட்டு வங்கி அரசியலை தமிழக மக்கள் மேல திணிக்காதீங்க. ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியும் நாங்க கையால சூரியனை மறைச்சிருவோன்ற மாதிரி உங்களுடைய இனி பிரச்சாரங்கள் மக்களிடையே எடுபடாதுன்றதுக்கு நம்ம பார்க்கலாம் சார். நீங்க சொல்ற விஷயங்களை மேல இதுவே எப்படி போக போகுதுன்னு தெரியல. நேரத்துல நீதிமன்றம் அனுமதி அளித்த ஒரே மணி நேரத்துல கூடிய கூட்டத்தை பார்த்து நீங்க சூடு வாங்கியிருப்பீங்க நான் நம்புறேன். உங்களோட மதவெறி சதி திட்டங்கள் தமிழகத்தில் ஒருபோதும் நிறைவேறாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி.